அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் நிறைந்த ரமலான் மாதம் முழுவதிலும் ஒரு மாத காலம் நோன்பிருந்து முடித்துவிட்டு அதனுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிற பெருநாள் தினத்திலே நாம் அனைவரும் கூடி அமர்ந்திருக்கிறோம். இந்த நாள் ஏராளமான நன்மைகளையும் பரக்கத்துகளையும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு வாரி வழங்குகிற ஒரு நாள் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. உலகத்திலே கொண்டாடப்படுகிற பல்வேறு விதமான திருவிழாக்களில் இருந்து மிகவும் மாறுபட்ட ஒரு திருவிழாவாக, யாருக்கும் எந்த விதமான கேடுகளையும் ஏற்படுத்தாத, முழுக்க முழுக்க மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் மட்டுமே உலகத்திற்கு பரிசளிக்கின்ற ஒரு பெருநாளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நாளை நமக்கு வழங்கியிருக்கிறான். இந்த நாள் பல்வேறு விதமான செய்திகளை உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த நாளில் முஸ்லிம்களாக இருக்கிற நாம் ஏழை எளிய மக்களுக்குரிய ஃபித்ரா என்ற தர்மத்தை வழங்கியிருக்கிறோம். தொழுவதற்கு முன்பாக நீங்கள் அந்த தர்மத்தை வழங்கிவிட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். அந்த ஃபித்ரா என்ற தர்மத்தை குறித்து நாம் சிந்தித்து பார்த்தால், இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஒரு விஷயத்தை உலகத்திற்கு இந்த ஃபித்ரா தர்மம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது என்ன அடிப்படை என்று சொன்னால், இஸ்லாம் என்பது ஏராளமான சட்டதிட்டங்களை உள்ளடக்கிய மார்க்கமாக இருந்தாலும், அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான வழிகாட்டுதலையும் அரசியல், வழிபாடு, இல்லறம், சமூகவியல் என்ற அனைத்து துறைகளுக்கும் உரிய வழிகாட்டுதலை முன்வைத்திருந்தாலும், அந்த அனைத்து சட்டங்களினுடைய மைய நாதமாக, அடிப்படை கருத்தாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு பண்பு, பிற மனிதர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும், பிற மனிதர்களை நேசிக்க வேண்டும், பிற மனிதர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லுகிற மிக மிக முக்கியமான ஒரு செய்தி. இந்த செய்தியை இஸ்லாத்தின் எல்லா விஷயங்களிலும் நீங்கள் பார்க்கலாம். இறைவன் நமக்கு கடமையாக்கி இருக்கிற வழிபாட்டை சிந்தித்து பார்த்தால், அந்த வழிபாடு மனிதர்களை நேசிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது. அதே போல இறைவன் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற அரசியல் சித்தாந்தத்தை நீங்கள் சிந்தித்து பார்த்தால், அதிலே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிக்க வேண்டும் என்ற தத்துவம் அரசியல் சட்டத்திற்குள்ளே அடங்கி இருக்கிறது. குடும்பத்தை எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும் என்ற விஷயத்தை நீங்கள் படித்து பார்த்தால், அதற்குள்ளே ஒரு கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும், மனைவி கணவனை நேசிக்க வேண்டும், பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்க வேண்டும், உறவினர்கள் சொந்த பந்தங்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி அனைத்து மட்டங்களிலேயும் சக மனிதர்களை நீங்கள் அன்போடு பாருங்கள், பாசத்தோடு பாவியுங்கள், நேசத்தோடு அவர்களோடு பழகுங்கள் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய மைய கருத்து. இந்த கருத்தை தான் ஃபித்ரா என்ற தர்மம் உலகத்திற்கு சொல்கிறது. இன்றைக்கு பெருநாள் தினம். யாரெல்லாம் வசதி படைத்தவர்களாக இருக்கிறீர்களோ அவர்கள் பெருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாடி விடுவீர்கள். ஆனால் நீங்கள் மட்டும் மகிழ்ந்திருந்தால் போதாது. இந்த நாளை மகிழ்ச்சியோடு கழிப்பதற்கு முடியாமல் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, இந்த நாளில் கூட நல்ல உணவு உண்ண முடியாமல் எத்தனையோ மக்கள் சிரமப்பட்டு கொண்டிருப்பார்கள். அவர்கள் மீது பாசம் வைத்து, அவர்கள் மீது அன்பு வைத்து நீங்கள் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துகிற வேலைகளில் ஈடுபட வேண்டும் என்பதைத்தான் இந்த ஃபித்ரா என்ற தர்மம் நமக்கு சொல்லுகிறது. இந்த செய்தியை, பிறர் மீது நீங்கள் நேசம் காட்டுங்கள் என்ற இந்த தகவலை இந்த பெருநாள் தினத்தில் மட்டும் இஸ்லாம் சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையில் எதையெல்லாம் சொன்னார்களோ அவை அனைத்திலேயுமே பிறரை நேசியுங்கள் என்ற கருத்து தான் உள்ளடங்கி இருக்கிறது. ஒவ்வொன்றாக நீங்கள் எடுத்து பார்த்தால் அனைத்து செய்திகளிலேயும் இந்த பண்பு இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக, சாதாரணமாக ஒரு மனிதர், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சந்திக்கிற பொழுது சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் சிந்தித்து பார்த்தாலே விளங்கும். சலாம் சொல்லுங்கள் என்ற சலாத்தினுடைய தத்துவம் என்ன, சலாத்திற்குள்ளே அடங்கி இருக்கிற கருத்து என்ன என்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இன்னொருவரை சந்தித்தால் அவருக்காக இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதற்கு அதான் அர்த்தம். உங்கள் மீது இறைவன் அருள் புரியட்டும் என்பதுதான் அதற்கான பொருள். அப்ப இறைவனுடைய அருளை உங்களுக்கு நான் வேண்டுகிறேன் என்றால், எனக்கு நீங்கள் பிரார்த்திக்கிறீர்கள் என்று சொன்னால், நான் உங்களை நேசிக்கிறேன், நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள். அவ்வாறு நேசிக்கிறவர்களிடம் இருந்துதான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வெளிவருவது சாத்தியம். என்னுடைய எதிரிகளை பார்த்து,
என்னுடைய பகைவர்களை பார்த்து உங்கள் மீது இறைவன் சாந்தி புரியட்டும், இறைவனுடைய அருள் கிடைக்கட்டும் என்று சொல்லி உலகத்தில் யாரும் பிரார்த்திக்க மாட்டார்கள். அப்ப இஸ்லாம் சொல்லுகிற சலாம் என்ற செய்தி கூட பிறரை நேசியுங்கள் என்ற நேசத்தின் வெளிப்பாடாக அமைந்திருக்கிறது. அதுபோல அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உலகத்திலே தவறு செய்யாத மனிதர்களே கிடையாது. குல்லு மணி ஆதம யுக்தியு பில் லைலி வன் நஹார், ஆதமுடைய மகன் இரவிலும் பகலிலும் தவறு செய்யக்கூடியவனாகவே இருக்கிறான். தவறில் இருந்து மீண்டு விட்ட மனிதனை காண முடியாது. சில நேரங்களில் பிறர் செய்கிற தவறுகளை நாம் காண நேர்ந்தால் உடனடியாக அதை உலகத்திற்கு பரப்பி விடுகிறோம். இவர் இப்படி தப்பு செஞ்சிட்டாரு, அசிங்கம் பண்ணிட்டாரு, நல்ல மனுஷன் கிடையாது என்று சொல்லி ஒரு மனிதன் தனிப்பட்ட முறையில் அவனை மட்டுமே பாதிக்கின்ற, அவனுக்கும் அவனது இறைவனுக்கும் இடையிலே உண்டான ஒரு விஷயத்தில் தவறு செய்கிறார். அந்த தவறு நம்முடைய கவனத்திற்கு வரும்பொழுது உடனே அதை உலகத்திற்கு பரப்பி விடுகிறோம். அப்படிப்பட்ட மனிதர்கள் ஏராளமாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபிகளார் சொல்லுகிறார்கள், மன் சதர தம்ப அஹீஹி சதரஹுல்லாஹு தம்பஹு ஃபில் ஆகிரா, யார் ஒரு சகோதரனின் குறைகளை தவறுகளை மறைக்கிறாரோ அவருடைய குறைகளை நாளை மறுமையிலே அல்லாஹ் மறைக்கிறான். இந்த தத்துவத்தை சிந்தித்து பாருங்கள். அடுத்தவர் மீது நேசம் கொண்டவரால் மட்டும்தான் இதை கடைபிடிக்க முடியும். ஒருவர் தவறு செய்கிறார், அவரை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னால் அந்த தவறு வெளியில வராம நான் காப்பாற்ற முயற்சி எடுப்பேன். எனக்கு நெருக்கமான நண்பர், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை, என்னுடைய பெற்றோர், என்னுடைய உறவுக்காரர்கள், நான் நேசிக்கிறேன் தலைவர்கள், என்னோடு சேர்ந்து வருகிற பணியாற்றுகிற என் சக நிர்வாகிகள் என்று நான் யாரையெல்லாம் நேசிக்கிறேனோ, நிஜமாக யாரையெல்லாம் நேசிக்கிறேனோ அவர்களிடத்திலே இது போன்ற பிழைகளை காணும் பொழுது அந்த பிழைகளை மறைத்து அவருடைய கண்ணியத்தை காப்பாற்ற நாம் நினைக்கிறோம். நபிகளார் சொல்லுகிறார்கள், இது உன்னுடைய குடும்பத்திற்கு மட்டுமானதல்ல, மொத்த உலகத்திற்குமானது, உலகத்தில் இருக்கிற அத்தனை முஸ்லிம்களுக்குமானது. யார் தவறு செய்வதை நீங்கள் கண்டாலும் அதை பகிரங்கப்படுத்தி அவர்களுடைய மான மரியாதைகளோடு விளையாண்டு விடாதீர்கள். துல்ஹஜ் மாதத்தில் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்த பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்ன அம்வாலக்கும் வ ஆராலக்கும் வ அன்ஃபுஸக்கும் ஹராமுன் க ஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா வ ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா. மக்களே, உங்களில் ஒவ்வொருவருடைய பொருளாதாரமும், உங்களில் ஒவ்வொருவருடைய மான மரியாதையும், உங்களில் ஒவ்வொருவருடைய உயிரும் புனிதம் நிறைந்தவையாகும். இந்த மக்கா முக்கர்ரமா எவ்வளவு புனிதமானதோ, துல்ஹஜ் மாதம் என்பது எவ்வளவு புனிதமானதோ, அதே போல பிறருடைய மான மரியாதையை புனிதமாக கருதுங்கள் என்று சொன்னார்கள். இது கூட நேசத்தினுடைய வெளிப்பாடுதான். அதே போல தவறு செய்கிற மனிதர் நமக்கே தவறு செய்து விட்டார், ஊர் உலகத்தில் அவருடைய தப்பு அவரோட போச்சு, அது ஒரு வகை. இன்னொரு வகையான தவறு என்ன, அவர் நமக்கு தவறு செய்கிறார். நாம் பாதிக்கிற விதத்திலே, நாம் துன்பப்படுகிற விதத்திலே ஏதேனும் ஒரு தவறை பிற மனிதர்கள் செய்தால் இஸ்லாம் சொல்லுகிறது, அது போன்ற தவறுகள் உன்னிடத்திலேயும் நிகழக்கூடும். நாம பிறருக்கு இது மாதிரி தப்பு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி நேரத்தில் நீங்க என்ன செய்யுங்க, பிறர் செய்கிற தவறுகளை மன்னித்து அலட்சியப்படுத்துங்கள். எனக்கு தப்பு பண்ணிட்டல்ல, எனக்கு துரோகம் பண்ணிட்டல்ல, உன்னை உண்டு இல்ல ஆக்கிரம் பாரு என்று சொல்லி கங்கணம் கட்டி பழி வாங்கி அவர்களை கருவறுக்கிற வேலைகளில் பெரும்பாலான மனிதர்கள் ஈடுபடுகிற பொழுது இஸ்லாம் சொல்லுகிறது, உனக்கு ஒருவன் தீங்கு செய்தால் இயன்ற மட்டும் அதை நீங்கள் மன்னித்து விடுங்கள். குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு அழகான கேள்வி கேட்கிறான், அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? நீங்கள் அல்லாஹ்வுக்கு எத்தனையோ தப்பு செய்றீங்க, அந்த தவறையெல்லாம் மன்னிக்கணும்னு ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்துல கையேந்தி யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிருன்னு கேட்கிறீங்க. அப்ப நீங்க செஞ்ச பாவத்தை மற்ற இறைவன் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ உங்களுக்கு பிறர் செய்த பாவங்களை நீங்கள் மன்னியுங்கள். அப்ப இந்த மன்னிக்கிற மனப்பக்குவம் எப்பொழுது வரும்? அது கூட பிறரை நேசித்தால் தான் வரும். இப்படி எந்த சட்டத்தை எடுத்தாலும் அனைத்துமே பிற மனிதர்களை அன்பு ஊர்ந்து வாவியுங்கள், பிற மனிதர்களோடு நேசத்தோடு பழகுங்கள், பிற மனிதர்களை எதிரியாக நீங்கள் பார்க்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். இந்த பெருநாளுடைய தினத்திலே நாம் உறுதி எடுக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த விஷயம். ஏனென்று சொன்னால் உலகத்திலே அன்பை போதிக்கிற மார்க்கம் இஸ்லாம். ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இஸ்லாத்திற்கு கிடைத்திருக்கிற பெயர் என்ன? அன்பு மார்க்கம் என்று பேசுகிறார்களா? இஸ்லாம் என்பது அறநெறியை போதிக்கிற மார்க்கம் என்று பேசுகிறார்களா? பிறரை நேசிக்க கற்றுக் கொடுக்கிற மார்க்கம் என்று பேசுகிறார்களா? இஸ்லாம் என்பது சகிப்புத்தன்மையற்ற மார்க்கம் என்று சொல்லுகிறார்கள். இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையிலே எத்தனையோ மத கோட்பாடுகளில் தீவிரவாத செய்தி இருக்கிறது.
பிறரை நேசிப்பதை பற்றி சொல்லித்தராத மார்க்கங்கள் எல்லாம் அன்பு மார்க்கமாக, நேசத்திற்குரிய மார்க்கமாக மக்களால் கருதப்படுகிற பொழுது அன்பையே போதிக்கிற இஸ்லாம் உலகத்திலே அன்பற்ற மார்க்கமாக பேசப்படுவதன் பின்னணி என்ன? அதை கடைபிடிக்கிற முஸ்லிம்களாகிய நம்மிடத்திலே இருக்கிற கோளாறு. நம்ம எத்தனை பேர் பிறர் மீது அன்பு செலுத்துகிறோம்? நிஜமான அன்பு செலுத்துகிறவர்கள் எத்தனை பேர்? நெஞ்சிலே கைவைத்து யோசித்து பாருங்கள். உங்களுக்கு அருகிலே ஒரு மனிதன் தவறு செய்வதை பார்த்தவுடன் அவனுடைய கண்ணியத்தை பேணி காத்தவர்கள் எத்தனை பேர்? உங்களுக்கு ஒருவன் தீங்கு செய்த பொழுது அதை மன்னித்து அலட்சியப்படுத்தியவர்கள் எத்தனை பேர்? யோசித்து பாருங்கள். இதையெல்லாம் செயல்படுத்தாமல் எங்கள் மார்க்கம் அன்பானது, எங்கள் இறைவன் அன்பானவன், எங்கள் தூதர் அன்பு நிறைந்தவர் என்று சொல்லுவதிலே உலகத்திலே மாற்றம் ஏற்பட்டு விடுமா? உலக மக்கள் அதை நம்பி விடுவார்களா? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு செலுத்துவதற்குரிய வழிமுறைகளையும் சொல்லித் தருகிறார்கள். என்ன வழிமுறை? அன்பு, பிறர் மீது அன்பு ஏற்படுவதனுடைய பின்னணி எங்கே இருக்கிறது என்று சொன்னால், உங்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு மனிதர் தவறு செய்கிற பொழுது, பிழைகளில் ஈடுபடுகிற பொழுது நீங்கள் உங்கள் தரப்பை மட்டுமே யோசிக்காமல் எதிராளிகளுடைய தரப்பையும் சேர்த்து யோசியுங்கள். பெரும்பாலும் எல்லா பஞ்சாயத்திலையும் பாருங்க, எல்லா பிரச்சனைக்கு முக்கிய காரணமே எதிராளி என்ன சொல்ல வர்றாரு கவனிக்கவே மாட்டார்கள். அவர் ஏன் இப்படி செஞ்சாரு யோசிக்கவே மாட்டார்கள். அவன் ஏன் இப்படி செஞ்சான் அது மட்டும் தான் கேள்வி. அவன் செஞ்சிருக்க கூடாது அது மட்டும் தான் பிரச்சனை. அவன் செய்ததற்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கிறது, அவன் தரப்புல ஒரு நியாயம் இருக்குது, அந்த அடிப்படையை பார்த்தா அது கரெக்ட் தானே, சரி இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லையே என்று எதிராளிகளின் தரப்பை குறித்து யோசிக்கிற பண்பே நம்மிடத்தில் இல்லை. ஒரு கணவன் மனைவி பிரச்சனை என்று சொன்னால் கணவனை குறை சொல்வதிலே மனைவி இருக்கிறார், மனைவியை குறை சொல்வதிலே கணவன் இருக்கிறார், என் மனைவியின் பக்கத்திலே ஒரு நியாயம் இருக்கிறது என்று எந்த கணவரும் பேசுவதில்லை, என் கணவரின் பக்கத்திலே நியாயம் இருக்கிறது எந்த மனைவியும் பேசுவதில்லை. கணவன் மனைவிக்கு மட்டுமில்லை, உலகத்தில் எங்க பஞ்சாயத்து வந்தால் இதுதான் பிரச்சனை. நபிகள் நாயகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்கள் எல்லா நேரங்களிலும் தன் தரப்பு நியாயத்தை விட எதிரிகளின் தரப்பு நியாயம் என்ன அதைத்தான் கூர்ந்து கவனித்தார்கள். நபிகள் நாயகம் ஒரு நாள் பள்ளிவாசலில் இருக்கிறார்கள், வெளிப்பள்ளியிலே இருக்கிறார்கள், உள்பள்ளியிலே தோழர்கள் இருக்கிறார்கள். வெளிப்பள்ளியிலே திடீரென்று வெளியில் இருந்து வந்த ஒரு மனிதர், ஒரு கிராமவாசி நபிகள் நாயகத்தின் கழுத்துல துண்டை போட்டு முறுக்கிட்டார். முறுக்கிட்டு ரெண்டு ஒட்டகத்தை கொண்டு வந்திருக்கிறார். கொண்டு வந்த ஒட்டகத்தை வெளியில நிப்பாட்டிட்டு நபிகள் நாயகத்து கழுத்துல துண்டை போட்டு முறுக்கிட்டு சொல்றாரு, முகம்மது இந்த ஒட்டகம் நிறைய தர்ம பொருளை ஏத்துங்க. தர்மம் கேட்க வந்து எந்த லட்சணத்தில் வந்திருக்கான் பாருங்க. இன்னைக்கு நம்மளால ஜீரணிக்க முடியுமா? கொஞ்சம் ஆளு வாட்ட சாட்டமா இருந்தாலே நம்ம 4 வார்த்தை பேசாம வர மாட்டேங்கிறோம். அவன் பணிவாவே கேட்கட்டும், கெஞ்சி கேட்கட்டும், நம்ம என்ன சொல்றோம்? கையுங்காலும் நல்லா தான் இருக்கு, ஏன்டா பிச்சை எடுக்க வந்திருக்கிறிய? வாட்ட சாட்டமா அவன் உடம்பு இருக்கு நமக்கு தெரியும். ஒரு அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், 1000 தேவைகள் இருக்கலாம், உடலுக்குள்ள 1000 நோய் நொடிகள் இருக்கலாம், அதையெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்ல. நல்லா தானே இருக்கு, உழைச்சு திங்க வேண்டியதானே என்றெல்லாம் வாதம் பேசுகிறோம். நபிகள் நாயகத்திலே 2 ஒட்டகத்தை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு அவர்களுடைய கழுத்திலே துண்டை போட்டு முறுக்கிக் கொண்டு முகம்மதை ஏற்றும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏத்துறம்பா துண்டை விடு, நீங்க ஏத்துங்க நான் துண்டை எடுக்க, நீ துண்டை விடு நான் ஏத்துறேன், நீங்க ஏத்துங்க துண்டை விடு. சத்தத்தை கேட்டு உள்ள இருந்து சஹாபாக்கள் வந்துட்டாங்க. என்ன நடக்குதுங்க? பார்த்த உடனே கொதிச்சு போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய கழுத்துல துண்டை போட்டு முறுக்கிக்கிட்டு ஒருத்தர் நிக்கிறான், அடிக்க பாய்கிறார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகத்தினுடைய உடல் பலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் சஹாபாக்கள் வந்து அடிக்க தேவையில்லை, நபிகளாரே அடித்தவரை வீழ்த்தி இருக்க முடியும். நபிகளாருடைய பலம் அவ்வளவு சாமானியமானது கிடையாது. ஹந்தக் போர்க்களத்திலே நபி தோழர்கள் எல்லாம் ஒரு பெரும் பாறையை உடைப்பதற்கு பல பேர் அடித்து 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 உடைக்க முடியாத பாறையை நபிகள் நாயகம் அவர்கள் சம்மட்டி எடுத்து ஒரே அடியிலே உடைத்து காட்டினார்கள். அப்படிப்பட்ட உடல் பலம் நிறைந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அப்படிப்பட்ட தூதரின் கழுத்தே ஒருவன் துண்டை போட்டு முறுக்குகிறார், நபிகள் நாயகம் கொடுத்து கொண்டே இருக்கிறார், விடு விடு என்று பேசுகிறார்கள். தோழர்கள் வந்து சண்டைக்கு வருகிறார்கள், தோழர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், இவரை பக்கம் யாரும் நெருங்க தேவையில்லை, முதலிலே அவர் கேட்ட கோரிக்கைப்படி அவருடைய ஒட்டகத்திலே சாமான்களை ஏற்றுங்கள். சாமானெல்லாம் ஏற்ற பிறகு அவர் கிளம்பி போறார். நபிகள் நாயகத்துக்கு அதிகாரம் இருக்கிறது, உடலிலே பலம் இருக்கிறது, அவன் கேட்ட முறையிலே பிழை இருக்கிறது, அவனை தண்டிப்பதற்குரிய 1000 நியாயங்கள் இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் தண்டித்தார்களா? ஏன் தண்டிக்கவில்லை? அவன் தரப்பு நியாயத்தை நபிகள் பார்க்கிறார்கள். எவ்வளவு கஷ்டத்தில் இருந்திருப்பான்னு தெரியலையப்பா.
எவ்வளவு வறுமையில் இருந்திருப்பாங்க தெரியலையே. ஒரு தர்மம் கேட்கறது எப்படிங்கிற முறை கூட இந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படலையே. இந்த மக்கள்கிட்ட போய் இப்படி சண்டை போடுறது என்று நபிகள் நாயகம் அவர் தரப்பு நியாயத்தை பார்க்கிறார்கள். சஹாபி ஒருவர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகிறார். வருகிற வழியிலே ஒரு தோட்டம், ஒரு சஹாபியுடைய தோட்டம். அந்த தோட்டத்திற்குள்ளே கடிந்து இருக்கிற தானியங்களை எடுத்து பசிக்காக சாப்பிட்டு விடுகிறார். சாப்பிட்டு இருக்கும்போது தோட்டத்துக்காரர் வந்துடுறாரு. புடிச்சு வச்சு ஆளை சாத்திட்டாரு. நான் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுவேன், வாரம் போறவங்க திருட்டு போவீங்களா? இவரும் நபித்தோழர், அவரும் நபித்தோழர். ஆனா அவருக்கு தெரியாது, அடிச்சவருக்கு தெரியாது. யாரோ ஒருத்தர் வழிபோக்கர் வந்து திண்டாருன்னு அடிச்சிட்டார். சம்பந்தப்பட்டவர் நேரம் ரசூலுல்லாஹ் வந்துட்டாரு. ரொம்ப பசியா இருந்துச்சு, தோட்டத்தில் கொஞ்சம் எடுத்து தின்னுட்டேன், அந்த ஆளு அடி அடிச்சு விட்டாரு, என்னன்னு கேளுங்க. நபிகள் நாயகம் தோழரை அழைக்கிறாரு, ஏன் அடித்தீர்? எல்லாத்தையும் எடுத்து தின்னுட்டாரு. அவர் தின்னது தப்பு, ஓகே அது இருக்கட்டும். ஆனா நீ அவர் தரப்பு நியாயத்தை ஏன் பார்க்கல? அவர் ஏன் தின்னாரு யோசியா? உன்ன மாதிரி வசதி படைச்ச 4 பேர் அவருக்கு ஏற்கனவே பசி போக்குவதற்கு சாப்பாடு போட்டிருந்தால் இப்படி தின்னிருப்பாரா? அவர் என்ன செல்வம் சேர்ப்பதற்கு தின்றாரா? உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் மூட்டை முடிச்சுக்களில் அவிழ்த்துக் கொண்டு சென்றாரா? ஏன் சாப்பிட்டார்? வயிற்று பசியினால் சாப்பிட்டார். உன்னை போன்று சில பேர் அவருடைய பசிக்கு உணவளித்திருந்தால் இந்த காரியத்தை அவர் செய்திருக்கவே மாட்டார். எனவே அவர் தரப்பிலே நியாயம் இருக்கிறது. ஆகையினால் அந்த நியாயத்தை உணர்ந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் தானியத்தை அவருக்கு கொடுத்து அனுப்புங்கள் என்று நபிகளார் சட்டம் சொல்கிறார்கள். இன்றைக்கு கூட அந்த விஷயத்தை வைத்து நபிகளார் புதிய ஒரு செய்தியை சொல்கிறார்கள். என்ன செய்தி? யாரேனும் ஒருவர் பசிக்காக விளைந்து நிற்கிற தோட்டங்களில் சிலதை எடுத்து சாப்பிட்டு விட்டால் அவர் மீது இஸ்லாமிய சட்டப்படி குற்றம் கிடையாது. சாப்பிடுறதுக்கு மட்டும்தான். நான் சாப்பிட்டுட்டேன் என் பொண்டாடிக்கு வேணும்னு சொல்லி முடிச்சுல கட்டிட்டு வந்துடக்கூடாது, அதுக்கு அனுமதி கிடையாது. அப்ப நபிகளார் பாருங்கள் என்ன பார்க்கிறார்கள், நான் பாதிக்கப்பட்டதான். ஆனா அவன் தரப்பு நியாயம் என்ன? ஒரு மனிதனிடத்தில் நபிகளார் கடன் வாங்கி இருந்தார்கள். வழியிலே திடீரென்று நிறுத்தி வைத்துக் கொண்டு நபிகள் நாயகத்தை கண்ணா பின்னா என்று திட்டுகிறார். பார்த்துக்கிட்டு இருக்கிற சஹாபாக்களுக்கு தாங்க முடியல. ஆளை காலி பண்ணிடலாமா என்கிற அளவிற்கு கோபப்படுகிறார்கள். நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், அவன் பேசுவது தவறுதான், இவ்வளவு கடினமாக பேசியிருக்க கூடாதுதான். ஆனால் அவன் பேசுவதற்கு என்ன காரணம் அதை சிந்தித்தீர்களா? அவன் கடன் கொடுத்தவன் இல்லையா? நமக்கு கடன் கொடுத்து விட்டு அவன் கஷ்டப்பட வேண்டுமா? அவனுக்கு என்ன தேவையோ, அவனுக்கு என்ன நெருக்கடியோ என்று சொல்லி அவன் தரப்பு நியாயத்தை உணர்ந்து அவனுக்கு நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் தோழர்களுக்கு கட்டளையிடுகிறார்கள். இப்படி நபிகளாருடைய வாழ்க்கையிலே அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள் அத்தனை நேரங்களிலேயும் எதிராளியின் தரப்பு நியாயம் என்ன? என்னைக்காக யோசிச்சிருப்போமா? ஏத்தாப்புல ஒரு 2 வீலர்ல வந்தோம், முட்டிக்குச்சு, அவர் வந்து முட்டிட்டாருன்னே இருக்கட்டும், உடனே இழுத்து போட்டு அடிச்சு சண்டை போட்டு ரத்த கலரியாக்கி போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டு எத்தனை பஞ்சாயத்து செய்கிறோம். அவன் ஏன் இடித்தான்? கவனமற்று வந்தானா? ஏதேனும் தடங்கள் இருந்ததா? சில நேரத்தில் ஸ்பீட் பிரேக்ல ஏறி விழுவாங்க. போட்டிருக்கிற ஸ்பீட் பிரேக்கே மனுஷனை சாகடிக்க பிரேக் மாதிரி இருக்கும். பல இடங்கள்ல டம்முன்னு தூக்கி போடும், பேலன்ஸ் தவறி விட்டுருவான், ஏத்தாப்புல இழுத்து போட்டு சாத்திர வேண்டியது. யோசித்தோமா? அவன் ஏன் இடித்தான்? என் மீது கோபம் கொண்டு இடித்தானா? அலட்சியத்தால் இடித்தானா? வேறு ஏதேனும் குறை சொல்ல முடியுமா? அந்த சூழ்நிலை அவனை அதன்பால் தள்ளிவிட்டது என்று அலட்சியப்படுத்தி அவனை மன்னித்தவரை எத்தனை பேர்? குறைஞ்சபட்சம் 4 திட்டாம வந்திருப்போமா? பார்த்து ஓட்டுறா என்றாவது குறைந்தபட்சம் அந்த வார்த்தையை கூட சொல்லாமல் வருகிற மனிதர்கள் எத்தனை பேர்? இப்ப பிரச்சனைக்கு என்ன? அன்பு செலுத்த முடியாமல் போனதற்கு எதிர்த்தரப்பினுடைய நியாயத்தை கவனிக்காமல் இருப்பது காரணம். நபிகள் நாயகம் அதை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். எதிர்த்தரப்பின் நியாயம் என்ன, அதை சீர்தூக்கி பாருங்கள், கவனத்திலே கொள்ளுங்கள். கொண்டு பார்த்தால் பல நேரங்களில் எதிராளிகளை வீழ்த்த வேண்டும் என்று, அவர்களிடத்திலே சண்டையிட வேண்டும் என்று சொல்லி, அவர்களோடு கோபப்பட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய உள்ளத்திலே எழுகிற உணர்ச்சிகள் தானாக சாந்தியடையும். அதே போல நாம் அன்பு செலுத்துவதற்கு தடையாக இருக்கிற மிக மிக முக்கியமான இன்னொரு காரணம், மனிதர்களில் பல பேர், ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு வகையான சிறப்புகளை வழங்கி இருக்கிறான். எந்த சிறப்பும் வழங்கப்படாத மனிதர் உலகத்தில் எவரும் கிடையாது. ஒருவருக்கு செல்வத்தால் சிறப்பு, இன்னொருவருக்கு அறிவால் சிறப்பு, இன்னொருவருக்கு அழகால் சிறப்பு, இன்னொருவருக்கு திறமையால் சிறப்பு, இன்னொருவருக்கு எழுத்தாற்றலால் சிறப்பு. ஒருவரை விட ஏதோ ஒரு வகையில சிறந்திருப்பாரு. உடனே இவர் என்ன நினைச்சுக்கிறது, எல்லா வகையிலும் நாம ரொம்ப பெரிய மேம்பட்டவர், அறிவில் சிறந்தவர், மற்றவர்களை அலட்சியமாக பார்ப்பார். இவனுக்கு என்ன தெரியும், நம்ம எவ்வளவு படிச்சிருக்கிறோம், எவ்வளவு சிந்திக்கிறோம், எத்தனை புக் எழுதி இருக்கிறோம், எவ்வளவு மேடை பேச்சு பேசியிருக்கிறோம், எவ்வளவு மக்களுக்கு வழிகாட்டி இருக்கிறோம்,
ஓடி போயிடுவோம். தெரியுமா உங்களுக்கு? அறிவற்ற மக்களை பார்த்து ஏளனமாக தன்னை உயர்வாக கருதுகிற பொழுது தான் உயர்ந்தவன், தண்ணீர் இல்லாதவன், தனக்கு நிகராக யாரும் இல்லை என்ற பெருமை உணர்வு, ஆணவ உணர்வு வருகிற பொழுது அடுத்தவர்களை அலட்சியப்படுத்துகிறோம், பிறரை நேசம் கொள்ள தவறுகிறோம். உண்மையிலே சிந்தித்து பாருங்கள், இது பெருமை அடிப்பதற்கு உரிய குணமா? அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சிறப்பை கொடுத்தால் எத்தனையோ பல விஷயங்களில் உங்களுக்கு இழப்பை கொடுத்திருப்பானே. நீங்கள் யாரை மட்டமாக நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு உங்களை விட வேறு விஷயங்களில் சிறப்பை கொடுத்திருப்பானே. அறிவால் நீங்கள் பெரியவராக இருக்கலாம், ஆனால் செல்வத்தால் அவரை உயர்த்தி வைத்திருப்பான், நன்னடத்தையால் உயர்த்தி வைத்திருப்பான், மக்களுடைய செல்வாக்கால் உயர்த்தி வைத்திருப்பான், பிறருக்கு உதவுகிற நல்ல மனப்பான்மையால் உயர்த்தி வைத்திருப்பான். அதையெல்லாம் கவனத்திலே கொள்ளாமல் தன்னிடத்திலே இருக்கிற சில தனிப்பட்ட சிறப்புகளை வைத்துக் கொண்டு பிறரை மட்டம் தட்டுவது, இது பல நேரங்களில் அன்புக்கு இடையூறாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உலகத்திலே யாரும் யாரையும் விட உயர்ந்தவனும் இல்லை, எந்த மனிதனும் இன்னொரு மனிதனை விட தாழ்ந்தவனும் இல்லை. எப்பொழுது சொல்லுகிறார்கள்? தங்களுடைய இறுதி பேர்வையில் சொல்லுகிறார்கள். எப்படிப்பட்ட காலகட்டத்தில் மொழி வெறி பிடித்த அரபியர்களுக்கு மத்தியில் உரை நிகழ்த்துகிற பொழுது சொல்லுகிறார்கள், லா ஃபضل அரபியின் அலா அஜமியின், எந்த ஒரு அரபி பேசுகிறவனுக்கும் அரபி அல்லாதவனை விட எந்த சிறப்பும் இல்லை. அதே போல மற்ற மொழிக்காரர்களுக்கு அரபியர்களை விட எந்த சிறப்பும் இல்லை. அனைவரும் மனிதர்களே, யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னா கலக்னாக்கும் மின் ذكرٍ وأنثى, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்திருக்கிறோம். நீங்கள் அனைவரும் ஒரு தாய் மக்கள், உங்களில் யாருக்கும் உயர்வு தாழ்வு கிடையாது. நிறத்தால், இனத்தால், மொழியால், செல்வத்தால், அறிவால், ஆற்றலால் எத்தனை உயர்வு உங்களுக்கு இருந்தாலும் யாரும் யாரையும் விட உயர்ந்தவரும் இல்லை, யாரும் யாரையும் விட தாழ்ந்தவரும் இல்லை. நமக்கு வருதா பல நேரத்தில்? அல்ல செல்வத்தை வாரி இறைச்சிருப்பான், அவர்கிட்ட வேலை பார்க்கிறவரை அவ்வளவு உதாசீனப்படுத்துவார். சில பேர் தொழில் துறைகளை வச்சு உதாசீனப்படுத்துகிறார்கள். இவன் தோட்டி, இவன் மாடு மேய்க்கிறவன், இவர் ஆடு மேய்க்கிறவர். பேச்சு வழக்கில் உள்ளத்துல நம்ம உள்ள எல்லாருடைய உள்ளத்துல இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? தொழில் அடிப்படையில் மனுஷனை பேதப்படுத்துற சிந்தனை எல்லா மனுஷனுடைய உள்ளத்திலையும் இருக்கு. சாதாரணமா பாருங்க, மாடு மேய்க்கிறவரை பத்தி சொல்லும் போது அவன் மாடு மேய்க்கிறவன், அவன் ஒரு டாக்டரை பத்தி பேசும்போது அவரு டாக்டர், இவன் மாடு மேய்க்கிறவன். அவர் இன்ஜினியர், இவன் ஆடு மேய்க்கிறவன். இவன் துணி துவைக்கிறவன். என்ன பொருள்? உள்ளத்தின் ஓரத்திலே மறைந்து கிடைக்கிறது தொழிலால் இவன் இழிந்த தொழில் செய்கிறான். இழிந்த தொழிலா? கூலி தொழில் இழிந்த தொழிலா? ஆடு மேய்த்தல் இழிந்ததா? மாடு மேய்த்தல் இழிந்ததா? அப்படியானால் குறித்துக் கொள்ளுங்கள், இவைகளை செய்கிறவர்கள் இழிந்தவர்கள் என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வின் தூதர்களை இழிந்தவர்களாக சொல்லியாக வேண்டும். ஏன்? நபிகளார் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட எந்த தூதரும் ஆடு மேய்க்காமல் இருந்ததில்லை. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நீங்க யார சொல்லலாம்? அந்த நானும் தான். என்னுடைய சிறு வயதில் ஒரு சில சில்லறை காசுகளுக்காக மக்காவின் வீதிகளில் ஆடு மேய்த்திருக்கிறேன். ஆடு மேய்த்தல் அற்பம் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதரை அற்பர் என்பீர்களா? கூலி தொழில் செய்வது இழிவு என்று சொன்னால் நபிகளார் சொல்லுகிறார்கள், மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அரசாட்சியை வழங்கிய தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் கைகளால் உழைத்து உண்ணுகிற கூலி தொழிலாளியாக இருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் திருமறை குர்ஆனில் அதிகமாக பேசப்படுகிற வரலாற்று நாயகர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியை மணந்து கொள்வதற்கு 8 ஆண்டு காலம் கூலி தொழில் செய்தார்கள், குர்ஆன் சொல்லுகிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தச்சு வேலை செய்தார்கள், குர்ஆன் சொல்லுகிறது. தொழிலாளி இழிந்தவரா? இந்த மனப்பான்மை, நான் உயர்ந்தவன் இவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற சிந்தனை பல நேரங்களில் பிற மனிதர்களை உதாசீனப்படுத்த, அலட்சியப்படுத்துகிற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற எதிர்மறை கருத்துக்களை எல்லாம் உள்ளத்திலிருந்து விலக்கிவிட்டு அன்புதான் இஸ்லாம், நேசம்தான் இஸ்லாம், இரக்கம்தான் இஸ்லாம், கருணைதான் இஸ்லாம் என்பதை நம்முடைய பேச்சுக்களால், நம்முடைய நடவடிக்கையால், நம்முடைய அனைத்து விதமான வாழ்க்கை முறையால் உலகத்திற்கு எடுத்துச் செல்லுவோம். அந்த வாழ்க்கை முறை ஏற்படுத்துகிற தாக்கத்தால் உலகத்தை இஸ்லாத்தின்பால் வென்றெடுப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி உலகத்தின் மீது அன்பு செலுத்தி அன்பர்களாக வாழ்ந்து மரணிக்கிற நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.